Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் ஷார்ட்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு அளவு ட்ரெஸ் வச்சு அதே அளவில் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இதில் கொஞ்சம் பெருசாக துணி எடுத்திருக்கேன். அந்த பெரிய துணியில் இருந்து நமக்கு தேவையான அளவு துணி எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பாருங்க. அதாவது விட்த்து நமக்கு 30 இன்ச்சு வேணும். ஹைட் 16 இன்ச்சு. அதாவது ட்ரெஸ்ஸில் இருந்த அளவு 13 இன்ச்சு. 3 இன்ச்சு அது கூட கூட்டி 16 இன்ச்சு டோட்டலாக ஹைட்டுக்கு எடுத்திருக்கோம். விட்த்து டோட்டல் விட்த்து 28. அதுக்கு கூட ஒரு 2 இன்ச்சு கூட கூட்டி 30 இன்ச்சை எடுத்திருக்கோம். விட்த்தில் 2 இன்ச்சு எதுக்கு கூட்டியிருக்கோன்னா க்ராச் ஏரியாவுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக வேண்டி. ஹைட்டில் 3 இன்ச்சு கூட்டியிருக்கோம். அது மேல் பக்கம் மடக்கி எலாஸ்டிக் வச்சு தைக்கிறதுக்காக வேண்டி. நமக்கு தேவையான அளவு துணியை இதே மாதிரி பாயிண்ட் போட்டு லைன் போட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு துணியை விட்த்து அதாவது அகலமாக இருக்கிறத 2ஆக மடக்கி திரும்பவும் அதை ஒரு தடவை கூட ஹாஃப் 2ஆக மடக்கணும். மடக்கி இந்த மாதிரி போடணும். இது எப்படின்னா ஜாயிண்ட் பக்கம் எப்போவுமே நம்ம பக்கம் போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம இந்த மார்க்கு பண்ணணும். இதில் காணிச்சிருக்கிற மார்க் ஆப்போசிட் சைடில் தான் பண்ணணும். டோட்டல் ஜாயிண்டாக இருக்கிற பக்கம் நம்ம பக்கம் போடணும். இப்போ மேலே மார்க் பண்ணி இருக்கிறது எதுக்குன்னா எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக வேண்டி ஃபோல்ட் பண்ணி. இது க்ராச் ஏரியாவுக்கு. அப்புறம் கீழே ஜாயின் பண்ணதற்கு ஒரு 1/2 இன்ச். அப்புறமா கால் வீதி அதாவது லெக் எண்டு வித்து 6 இன்ச்சு இருக்குது. அதுக்கு 1 இன்ச் கூட கூட்டி தையலுக்காக 1 இன்ச்சு கூட கூட்டி 7 இன்ச்சு எடுத்திருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே பாயிண்ட் போட்டிருக்கிறதுல இப்படி கிராஸாக ஒரு லைன் போட்டு கட் பண்ணிடணும். அதே மாதிரி மேலே இருந்து ரைட்டில் இருந்து லெஃப்டில் இதே மாதிரி 1 இன்ச்சு போட்டு மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே அந்த பாயிண்ட் இருக்குல்ல அதில் கொண்டு இந்த லைனை ஜாயின் பண்ணிடணும். கொஞ்சம் வளைச்சி அதே மாதிரி இதே லைனில் அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி முடித்தாச்சு. இது கட் பண்ணுற வேலை இவ்வளவுதான். இனி தைக்கிற மெத்தட் பார்ப்போம். இப்படி நீங்கள் நேராக 2ஆக விரித்து போட்டிங்கன்னா 2 பீஸையும் ஒரே மாதிரி விரித்து போட்டுட்டு இப்போ நான் லைன் போடுறேன்ல இந்த லைன் தையலுக்காக வேண்டி. இதுக்கு மேலே தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இதே மாதிரி 1/2 இன்ச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறவங்களா இருந்தால் இதே மாதிரி லைன் போட்டு அந்த லைனுக்கு மேலேயே அப்படியே தைச்சி விட்ருங்க. ஃபஸ்ட்டு இதுதான் தையல். நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இப்படியே ஜாயிண்டாக வரும். மேலே உள்ள 2 பக்கம் உள்ள பீஸு இந்த மாதிரி ஜாயிண்டாக வரும். தையல் போட்டதுக்கப்புறமா நம்ம எப்படி தைக்கிறோன்னா ஒரு சைடில் உள்ள ஒரு பக்கம் இன்னொரு சைடில் உள்ள இன்னொரு பக்கம் எடுத்து சேர்த்து வச்சு அதை ஜாயிண்ட் சேர்த்து வச்சு அதுக்கு மேலே தையல் போடுறோம். 2 பக்கமுமே இந்த லைனுக்கு மேலே இதே மாதிரியே டபுள் ஸ்டிச்சு போட்டு விட்ருங்க. ஜாயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. அப்புறமா லெக்கு எண்டு மடக்கி தைக்கணும்.
அது எப்படின்னா ஃபஸ்ட்டு 1/2 இன்ச் மடக்கி சென்டரில் ஒரு தையல் போட்டுருங்க. அடுத்ததாக 1 இன்ச் ஃபோல்டு பண்ணி அதில் வந்து அந்த எண்டில் தான் தைக்கணும். எப்போன்னு சொல்கிற மாதிரி இந்த எண்டில், அதாவது ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எண்டில் 1 இன்ச் கரெக்டாக எடுத்து அந்த எண்டில் ஸ்ட்ரைட்டாக அளவெடுத்து 1 இன்ச்சு அளவெடுத்து அதை வந்து ஃபுல்லாக தைச்சி முடிச்சிடணும். 2 பக்க காலோட எண்டு சைடும் இதே மாதிரி ஒரே அளவில் ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு மடக்கி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப 1 இன்ச் மடக்கி அதையும் தையல் போட்டு நீட்டாக தைச்சி முடிச்சிடணும். அப்புறம் வந்து கால் எண்டு விட்டு எடுக்கணும். எண்டு விட்டு எவ்வளோ இருக்குதோ அதே அளவு வந்து நம்ம தைக்கக்கூடிய ட்ரெஸ்லையும் எடுக்கணும். அளவு ட்ரெஸ்ஸில் எவ்வளோ இருக்குதோ 6 இன்ச்சு இருக்குது, அதே 6 இன்ச்சு எடுத்து பாயிண்ட் போடணும். நம்ம வந்து 7 இன்ச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது எடுத்தோம். அது வந்து 1 இன்ச்சு வந்து தையலுக்காக வேண்டி. நமக்கு இப்போ தேவை 6 இன்ச். அந்த 6 இன்ச்சில் பாயிண்ட் போட்டு இந்த மாதிரி லைன் போடுங்க. இதே ஷேப்பில் 2 பக்கம் ஒரே மாதிரி 6 இன்ச் எடுத்து பாயிண்ட் போட்டு இதே மாதிரி லைன் போட்டுட்டு அந்த லைனுக்கு மேலேயே தைச்சி விட்ருங்க. இந்த எண்டில் தைக்கும்போது கண்டிப்பாக லாக் போடணும். லாக் போடாமல் தைக்கக்கூடாது. ஒரு 2-3 தையல் வந்து இதுக்கு மேலே போடணும் திரும்ப. இந்த ஏரியா வந்து என்னென்னா சீக்கிரம் தையல் விட்டு போகக்கூடிய ஏரியா. அதனால் இந்த சென்டரில் இதுலேயும் லாக் போடணும். லாக் போட்டு திரும்ப அந்த எண்டில் வரும்போது அதுலேயும் லாக் போட்டு முடிச்சு எடுத்துருங்க. ஒரு 3 தையல் போடுங்க இதில். இப்போ எலாஸ்டிக் வைக்கிறது, அதாவது அளவு ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு சைடு வந்து எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் வந்து 8 இன்ச்சு இருக்குது. இப்போ நமக்கு 2 பக்கம் வேணும். 2 பக்கம் டோட்டல் ரவுண்டு ஃபுல்லாக வேணும். அதனால 8 + 8 வந்து எடுக்கணும். 16 இன்ச்சு வரும் 2 சைடும் டோட்டலாக. அப்புறம் நமக்கு வந்து ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி 1 இன்ச்சு விட்டு மொத்தமாக 17 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துருங்க எலாஸ்டிக்கை வந்து. அதுக்கப்புறம் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த எலாஸ்டிக்கை ஜாயின் பண்ணுங்க. எலாஸ்டிக் வந்து அங்கே இங்கேயும் திரும்பக்கூடாது. இதே மாதிரி கரெக்டாக ரவுண்டாக வச்சு அந்த எண்டில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு லாக் பண்ணி தைச்சிருங்க. எலாஸ்டிக் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இனி வந்து இதில் வந்து மேலே இடுப்பில் பக்கம் வந்து மடக்கி ஃபஸ்ட்டு அது ஒரு 1/2 இன்ச்சு மடக்கி ஒரு தையல் போட்டுட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டுருங்க. 1/2 இன்ச்சு மடக்கி சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு ஃபுல்லாக ரவுண்டாக தைச்சி முடித்ததுக்கப்புறம் திரும்ப 1 இன்ச்சு மடக்கி அந்த எலாஸ்டிக்கை வந்து உள்ளுக்கு வச்சு 1 இன்ச்சு மடக்கணும். இந்த மாதிரி மடக்கி அந்த எண்டில் கரெக்டாக அந்த எண்டில் வர்றது மாதிரி ஃபுல் ரவுண்டாக எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு தைச்சி முடிச்சிருங்க. கரெக்டாக 1 இன்ச்சு தானே மடக்கி வச்சுருக்கீங்கன்னு பார்த்து அளவெடுத்து அந்த 1 இன்ச்சு கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். தைச்சி முடிக்கக்கூடிய நேரம் வந்து கண்டிப்பாக லாக் போட்டு தான் வெளியே எடுக்கணும். இதே மாடலில் தைக்கக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஹைட்டுக்கு 3 இன்ச்சும் விட்த்துக்கு 2 இன்ச்சும் தான் கூட்டணும். இப்போ இந்த ட்ரெஸ்ஸு தைச்சி முடிச்சிட்டோம். நம்ம எடுத்த அளவு ட்ரெஸ்ஸுக்கு அதே அளவில் இருக்குதான்னு பார்ப்போம். அதே அளவில் கரெக்டாக இருக்குது. மேலே ஃபோல்ட் பண்ணி 1.5 இன்ச்சு தைச்சிருக்கோம். கீழே கால் மடக்கி 1.5 இன்ச்சு தைச்சிருக்கோம். அப்புறமா சென்டரில் ஜாயின் பண்ணி 2 இன்ச்சு தைச்சி முடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.